जय साईराम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर् देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோட்ச மூலம் குரோர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ். அருளாட்சி. அணிந்துரை. சொல்லோவியர், பொற்கிளி கவிஞர், விரிவுரை வித்தகர், திருமந்திர சொல்மணி, நற்றமிழ் நாவலர், திருக்கைலை மணி, சோசோ மீ சுந்தரம், எம்காம் எம்ஃபில், வணிகவியல் பேராசிரியர் ஓய்வு, சௌராஷ்டிரா கல்லூரி, மதுரை. ஐயா சோசோ மீ சுந்தரம் எம்காம் எம்ஃபில் அவர்களின் அணிந்துரை. பக்தி பெயர் வளரும் பண்ணையாகிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோலாப்பூரில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அக்கல்கோட் என்ற திருத்தலத்தில் சுமார் 21 ஆண்டுகள் வாழ்ந்து அங்கேயே சமாதியுற்று சமாதி அடைந்த பின்னரும் அழைக்கும் அடியார்களுக்கு காட்சி தந்து அருளும் மகான் அக்கல்கோட் சமர்த்த மகாராஜ் எனப்படும் ஞான கதிரவன். இக்கதிரவன் ஒளி அஞ்ஞான இருளகற்றி அடியவரை காக்கும் அருட்செயல் புரிகிறது. இந்த ஞானியின் வாழ்க்கையில் நிகழ்ந்த நூற்றுக்கணக்கான அருளாடல்களை பக்தி மனம் கமல பட்டியல் போட்டு இந்த நூலை எழுதியிருக்கிறார் சுவாமி சுதன் எனப்படும் டாக்டர் சாயி குமார் அவர்கள். சுவாமி சுதன் என்றால் கடவுளுக்கு பிரியமான குழந்தை என பொருள் கொள்ளலாம். இந்த நூலை படிக்கும் பொழுது மகா ஞானியாகிய அக்கல்கோட் மகாராஜ் என் அருகில் மிக கம்பீரமாக ஒரு கையை ஊன்றி ஒரு கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு உயர்ந்த திருமேனி ஒளி வீச உட்கார்ந்திருப்பது போலவே உணர்ந்தேன். காரணம், இந்நூலை எழுதியவர் கடவுளுக்கு பிரியமான குழந்தை. அவருக்கு குரு கடாட்சம் பரிபூரணமாக இருக்கிறது. குருவின் பேரருளால் அளக்க முடியாத இமயமலை போன்ற அக்கல்கோட் மகாராஜ் பக்திக்கு கட்டுப்பட்டு தன்னை அளக்கத்தானே துணை செய்கிறார். கிபி 1149 மண்ணை பிளந்து கொண்டு 8 வயது பாலகனாக வெளிப்பட்ட இந்த ஞானிக்கு சுவாமி சமர்த்தர் என்று பெயரிட்டு பக்தர்கள் அழைத்தார்கள். சமர்த்தரின் வரலாற்றை சமர்த்தாக எழுதிய சமர்த்தராக டாக்டர் சாயி குமார் திகழ்கிறார். அவருடைய பக்தி கண்கள் இந்த ஞானியை சிவனாகவும் திருமாலாகவும் சமர்த்தேஸ்வரியாகவும் பார்க்கின்றன. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலும் தெய்வம் வருமல்லவா? நம்பிக்கை, பொறுமை இரண்டுமே நான் கேட்கும் தட்சணைகள். நீ என்னை பார், நான் உன்னை பார்க்கிறேன் என்று கூறி அருளாட்சி நடத்திய சீரடி சாய்பாபாவின் முந்திய அவதாரம் அக்கல்கோட் மகாராஜ் சுவாமிகள். இவர் மும்மூர்த்திகளும் இணைந்த தத்தாத்ரேய சுவாமிகளின் மறு அவதாரமாக போற்றப்படுபவர். இந்த பேசும் தெய்வத்தோடு பேசும் பேறு பெற்றவர் டாக்டர் சாயி குமார். அவர் பேசியதோடு இந்த நூல் மூலம் நம்மையும் பேச வைக்கிறார். இது நாம் பெற்ற பேறு. ஆண்டவனை அறிவினால் அளக்க முடியாது. அவன் அன்பெனும் பிடியினுள் அகப்படும் மலை. பக்தி வலையில் படுவோன் காண்க என்பது திருவாசகம். சாயி குமாரின் பக்தி வலையில் அக்கல்கோட் மகாராஜ் மகிழ்ச்சியோடு அகப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நூலை முழுக்க படித்தேன். சோலப்பா, பாலப்பா, சுந்தராபாயி, சுந்தரி எல்லோரும் என் கண் முன்னால் காட்சியளிக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அக்கல்கோட் மகாராஜ் ஆதவனாக ஒளி வீசுகிறார். அவர் புகழ் ஆதவனை சிறிதாக்குகிறது. அந்த ஒளியில் சிறு பகுதியை காட்ட பார்க்கிறேன். யமலோகத்திலிருந்து கடிதம் வருமா? வரும். அதற்கு பதில் எழுத முடியுமா? முடியாது. நாமே பதிலாக போய் சேர வேண்டும். ஆனால் அக்கல்கோட் மகாராஜ் இறப்பிலிருந்து பக்தனை விடுவித்து
யமனுக்கே பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். தலைப்பு 64. சையத் பாய் என்ற முஸ்லிம் அன்பர் அக்கல்கோட் சுவாமிகள் எங்கே என்று கேட்க, சுவாமிகள் உன் தலையிலேயே உட்கார்ந்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார், வெளியில் ஏன் தேடுகிறாய் என்று கூறி மத வேறுபாடின்றி பக்தரை தடுத்தாண்டு கொண்டு, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடொடாத தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்ற அப்பரடிகள் வாக்கை நினைவூட்டுகிறார். தலைப்பு 32. அக்கல்கோட் மகாராஜுக்கு உணவு தர வேண்டுமென்று அகமதாபாத் அந்தணர் நினைக்கிறார். சுவாமிகள் முதலில் அடியார்களுக்கு அமுது படைப்பாயாக, அவர்கள் உண்டால் நாம் உண்டது போல் என்றார். அதன்படியே அமுது படைக்க அடியார்கள் எல்லாம் உணவுண்டார்கள். அந்தணர் தனக்கும் தன் மனைவிக்கும் சுவாமிகளுக்கும் என்று 3 தட்டுக்களில் உணவெடுத்து தனியாக வைத்திருந்தார். கடைசியாக வந்த 2 அந்தணர்கள் அவற்றையும் உண்டு சென்றார்கள். இப்பொழுது சுவாமிகள் என் சாப்பாட்டை கொண்டு வாருங்கள், பசிக்கிறது என்று விளையாடுகிறார். அந்தணர் ஒரு பருக்கை கூட மீதமில்லை என்கிறார். சுவாமிகள் உன் வீடு நிறைந்திருக்கிறது, போய் பார் என்கிறார். உள்ளே சென்று பார்த்தார். எல்லா பாத்திரங்களிலும் உணவு நிறைந்து வழிகிறது. பாத்திரம் அறிந்து நிரம்பும் ஆற்றல் பகவானுக்குத்தானே உண்டு. இதை படித்தால் நம்முடைய இல்லங்களும் அன்னச்சத்திரங்கள் ஆகாதா? குறைவிலா நிறைய கோதிலா அமுதாய் அன்னம் வளராதா? தலைப்பு 35. சுந்தரி என்ற பெண் குரங்கு சேட்டைகள் அதிகம் செய்தது. அதை சுட்டுக்கொள்ள முடிவு செய்தார்கள். சுவாமிகள் அழைத்தார், கண்டித்தார். சுந்தரி திருந்திவிட்டது. இந்த சுவாமிகளிடம் நம் மனக்குரங்கை ஒப்படைத்தால் அதுவும் திருந்தாதா? தலைப்பு 94. குருநாதன் திருவருள் எல்லாம் செய்யும். எருமை கன்றை உயிர்ப்பித்து எருமையின் துயர் தீர்க்கிறார். 63. ஊமையை பேச வைக்கிறார். 42. குருவுக்கு உணவளிப்பது 1000 பேருக்கு அன்னதானம் செய்வது போல என்று நிலைநாட்டுகிறார். 60. அவர் அருளால் 60 வயது பெண்ணுக்கு மகப்பேறு வாய்க்கிறது. 36. அவர் அருளால் அதிகாரிகளிடமிருந்து தன் பக்தனை சுவாமிகள் காப்பாற்றுகிறார். 37. பெண்ணை ஆணாக்கி பெரிதாய் விளையாடுகிறார். 96. கோடி தீர்த்தத்தை சுத்தமாக்கி ராமேஸ்வரத்தில் அருள் புரிகிறார். 98. காஞ்சிபுரத்தை மீட்டு கொடுத்து சைவ வைணவன் தலைக்க செய்கிறார். 99. இவையெல்லாம் போதாது என்று தான் சமாதியான பின்னரும் அழைக்கும் அடியவர் அகங்குளிர காட்சி தருகிறார். இந்த நூல் ஆசிரியரை பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றுகிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஏனென்று கேட்க வேலைக்காரர்களை தாமதம் செய்யும் இந்நாளில் அக்கல்கோட் மகாராஜ் அழைத்த குரலுக்கு அங்கேயே காட்சியளிக்கிறார். இவர் பெருமை கங்கையை விட பெரியது, இமயமலையிலும் எழுத முடியாதது. இத்தகைய குருநாதர் டாக்டர் சாய்குமார் செய்த தவத்தால் அவருடைய பேனாவுக்குள் தன் பெருமையை நிரப்பி பேரருள் செய்திருக்கிறார். இந்த பரமஞானிக்கு சொற்கோவில் கட்டிய சாய்குமார் கற்கோயிலும் கட்ட ஆசைப்படுகிறார். சமர்த்தர் நினைத்தால் எது நடக்காது? எல்லாம் செயல்கூடும். இந்நூல் ஆசிரியரை வாயார வாழ்த்துகிறேன். புதிய செய்திகளை பக்தி உணர்வோடு நிறைய தரும் பேராற்றலுடைய டாக்டர் சாய்குமாரின் பணிகள் மேலும் வளர வாழ்த்துகிறேன். இந்நூலை படிப்பவர்கள் பெரும் புண்ணியம் செய்தவர்கள். அவர்கள் திருவடிகளை வணங்கி வாழ்த்துகிறேன். பணிவுள்ள சோ மீனாட்சி சுந்தரம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.